இன்றைக்கி February 14th லவர்ஸ் டே. 2 வருஷத்துக்கு முன்னே இந்த நாளை என் லவர் ஸ்வேதா கூட நான் செலிப்ரேட் பண்ணேன். ஆனால் இப்போது பிரேக்கப் ஆகிடுச்சு. நான் தான் காரணம். நானும் அவளும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம். அவள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. ஆனால் நான் இதோ இங்கே நிரந்தர வேலை இல்லாமல். ஆனால் அவள் அதை பற்றிலாம் கவலைப்படலை. என்னை பார்க்குறதுக்காக வாரத்துக்கு ஒரு முறை 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து என்னை பார்த்துட்டு போவாள். நான் அவளுக்கு அவ்வளோ இஷ்டம். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள். அதனால் நான் அவளை விட்டு ஒரேடியாக விலகிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி அவளை நான் பார்த்தேன். கை குழந்தையோட அவள் புருஷன் கூட. என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போனான். மனசுக்குள்ளே திட்டிருப்பா, கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லாதவளாம் எதுக்கடா காதலிக்கிறீங்கன்னு. உண்மையை சொல்லணுன்னா நான் ஒரு கோழை. ஒரு வேளை நான் கூப்பிட்ருந்தா இந்த தகுதி தராதரம் இதெல்லாம் பார்க்காம என்னை முழுசாக நம்பி வந்திருப்பாளோ என்னவோ. என் காதல் தோற்றதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தான். வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, அவளுக்கு சந்தோஷம் வசதியாக வாழ்கிறதுல இல்லை, என் கூட வாழ்கிறதுல தான். என்ன பண்ணுறது? இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத முட்டாளாக இருந்திருக்கிறேன்னு. கையில் கிடைச்ச பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிட்டேன். அனுபவப்பட்ட முறையில் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தரை காதலிச்சிங்கன்னா என்ன நடந்தாலும் சரி அவங்கள கைவிட்டுறாதீங்க. இதை நீ பார்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியல ஸ்வேதா. ஒரு வேளை நீ இதை நீ பார்த்தன்னா என்னை மன்னிச்சிரு. ஐ மிஸ் யூ.